நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது ஈரான்ல அடுத்தடுத்து 2 குண்டுவெடிப்புகள் வந்திருக்குது. அது இல்லாம ஈரான் இன்னைக்கு ஒரு முக்கியமான டெக்னிக் மூலமாக அங்க இருக்கக்கூடிய போராட்டத்தெல்லாம் கண்ட்ரோல்குள்ளேயும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பா பார்க்கலாம். முதல் விஷயமே பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் மறுபடியும் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், நேத்தேதான் சரணடைகிற மாதிரியே பேசுவாரு. ஈரானுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க சொன்னோம்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை கைதியை கூட தூக்குல போடாம நிறுத்தி வச்சிருக்காரு ஆயத்துல்லா குமேனி அவர்கள். அதனால எங்களுக்கும் ஈரானுக்கும் சண்டை போடுறதுக்கான ஐடியாவே இல்லை அப்படின்ட்டு இருந்தாரு. இன்னைக்கு பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. 5 நிபந்தனை, இந்த 5 நிபந்தனைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாட்டினா போர் வரப்போகுது. என்ன அந்த நிபந்தனைன்னு கேட்டா, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் செறிவூட்டினதை நீங்களே எங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிடணும். இனிமேல் உங்களுக்கும் அணு ஆயுதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகள்னு சொல்லிட்டு இப்ப ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை என்ன பண்ணிருக்கீங்க, கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அத்தனையும் என்ன பண்ணணும், ஒட்டுக்கா போட்டு அழிச்சிடணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், சாட்சியா இருப்போம். அப்படி நீங்க அத்தனை ஆயுதத்தையும் அழிச்சிட்டு நிராயுதபாணியாக இருந்தா நாங்க ஈரான் மேல போர் தொடுக்க மாட்டோம். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய போராட்டத்தை நீங்க கட்டுப்படுத்தவே கூடாது. மக்களுக்கு உரிமை இருக்கு, அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கைது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க தூக்குல போடுறது, சுடுறது, இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிபந்தனைகளை அடுக்கி வச்சிருக்காரு ட்ரம்ப். நேத்துனடா போரே இல்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு பார்த்தா இதை ஃபாலோ பண்ணாட்டினா அடுத்து உங்களுக்கு போர் தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கீங்களேன்னு பார்த்தா இதைதான் ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பப்ப ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு, எனக்கும் ஈரானுக்கும் மோதல் எதுவுமே இல்ல, எங்களுக்கு சண்டை போடுற ஐடியாவே இல்ல, நாங்க சமாதானத்தை தான் விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குவாங்க அமெரிக்கால. அது ஒரு ராணுவ தளபதிகள் எல்லாம் வச்சு நிறைய பாத்தீங்கன்னா இஸ்ரேலோடு கலந்து ஈரானை எப்படி அட்டாக் பண்றது, அடுத்து எப்படி முடக்கலாம், ஈரான் இஸ்ரேல் மூலமா அட்டாக் பண்ணலாமா, இல்ல நாமளே களமிறங்கிடலாமா, இந்த தடவை இறங்கினா என்ன ஆகும், ஒருவேளை நம்ம ஆரம்பிச்சதுக்கு பிறகு இதுல நமக்கு நஷ்டம் இருக்குமா, ஆரம்பிச்சுட்டா நிறுத்த முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை அங்க போயிட்டே இருக்கும். அதுக்கு நடுவுல ட்ரம்ப் ஒவ்வொரு தடவையும் அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் எல்லாம் பார்க்கும் போது ஒரு கருத்தை சொல்லுவாரு. அப்ப எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரிதான் பிரஸ் மீட் பண்ணுவாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 தடவை 3 தடவை மீட் பண்றாரு. அவர் சும்மாவே மாத்தி மாத்தி பேசுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி காலையில ஒண்ணு பேசுறாரு, மதியானம் ஒண்ணு பேசுறாரு, ஒரு நாள் போர் இல்லைங்கிறாரு, போருக்கு எங்களுக்கு அவசியமே இல்லைங்கிறாரு, அது ஒரு உள்நாட்டு பிரச்சனை, அதுல எதுக்கு நாங்க போய் தலையிடணும்டாரு. இன்னைக்கு பார்த்தா அந்த போராட்டத்தை நீங்க தடுக்கவே கூடாது, தடுத்தா நாங்க போர் செய்வோங்கிறாரு. எப்படி இருந்தாலும் இந்த தடவை அமெரிக்கா ஈரான ஒரு வழி பண்றதுக்கான ஐடியால தான் இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா போர் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்துல ஈரான் இந்த தடவை ரொம்ப உஷாரா இருக்காங்க. அதுவும் நம்ம கடைசியா என்ன சொல்லியிருந்தோம்னா, ஜேமர்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்லிங்க் இந்த இணைய சேவையை ஃபுல்லா கட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்ல காசு கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, ஈரான் மக்களுக்கு நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் ஃப்ரீயா எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஃப்ரீயா கொடுத்தும் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜேமர் வச்சு ஈரான் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப மொத்தத்துல ஈரான்ல அடுத்து ஒரு 3-4 மாசத்துக்கு மார்ச் முடிகிற வரையுமே பார்த்தா இன்டர்நெட் சர்வீஸ் அப்படின்னு இல்ல. அந்த இன்டர்நெட் சர்வீஸ் இருந்தா தானே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கம்யூனிகேட் பண்ணி தான் இந்த திருவிழா ஆர்ப்பாட்டம் செய்யலாம், எல்லாரும் கலந்துவாங்க, நாளைக்கு 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் கூப்பிட்டுக்கிறாங்க. 10ஆவதுக்கு பார்த்தா இங்க என்ன நடக்குது அப்படிங்கறதை இன்னொரு பகுதியில இருக்கிறவங்க உட்காந்து போன்ல பாக்குறாங்க. இப்ப நாமளே இங்க இந்தியால இருக்கிறோம், இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறோம், எங்கேயாவது ஸ்ரீலங்கால இருக்கோம்னா அந்தந்த ஏரியால இருக்கிறதே நமக்கு தெரியாது. போனை ஆன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் பக்கத்தால என்ன நடக்குது, பக்கத்தால இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும் இல்ல ஸ்டேட் ஆகட்டும் அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால அங்க ஈரான்ல என்ன ஆயிருதுன்னா, இந்த போன் தான் இன்டர்நெட் மூலமா தான் எல்லா தகவலும் போதுங்கிறதுனால இன்டர்நெட்டை மொத்தமா ஜாம் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு 2-3 மாசத்துக்கு இருக்காது. இதுல வேற என்ன பண்ணிட்டாங்க, இனி எங்களுக்கு உங்களுடைய தேவையே வேண்டாம், 3 மாசம் ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் கூட உங்கள்ட்ட வரமாட்டோம், நாங்க சைனாக்காரன்ட்ட போறோம்னு சொல்லிட்டு சைனாட்ட இன்டர்நெட் சர்வீஸ்க்கு கேட்டிருக்காங்க. இன்டர்நெட் சர்வீஸ் கூட பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸ் தாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாடுகள்கிட்ட போய் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சைனாட்ட அந்த ப்ராஜெக்ட் கொடுக்க போறதா பேசியிருக்காங்க. இனிமேல் பார்த்தா இந்த மேற்குலக நாடுகளை நம்புறது இல்ல. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லாமே அவங்களுடைய சர்வீஸா இருக்கிறதுனால ஈஸியா அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஹேக் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம நாட்டு மக்களை கலவரத்தை தூண்டுறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஃபுல்லா இன்டர்நெட் எல்லாத்தையும் ஜாம் பண்ணதுல கடைசியா போராட்டம் கட்டுக்குள்ள வந்துருச்சு.
முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா தகவல் யாருக்கும் ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்களுக்கு போகாதனால எங்கேயும் வந்து போராட்டம் செய்ய முடியறதில்ல. அந்தந்த தெருவுல இருக்கிறவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களையும் இப்ப வந்து தெருவா என்ன பண்ணிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா வந்த தகவல், நேத்து நைட்டு வந்த தகவல் வந்து பார்த்தா கடந்த 48 மணி நேரத்தில் 5000 பேர்த்தை கைது பண்ணிருக்காங்க. எப்படின்னா தெருவா போய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் போராட்டம் நடக்குது, அங்க போய் யார் இதை பண்றாங்க அப்படின்னு பார்த்து கைது பண்றாங்க. அதனால யாருமே இப்ப வெளியே வரக்கே பயப்படுறாங்க. ஏன்னா ஈரான்ல கைது பண்ணா உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். ஒன்னா தூக்குல போட்டுருவாங்க, இல்ல வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. அதனால மக்கள் எல்லாம் வந்து உள்ள வெறும் சின்ன காசுக்காக எல்லாம் வந்து அகதிகள் இந்த வேலையை செய்யறத வந்து விட்டுட்டாங்க. அதனாலதான் என்ன இருக்கு, இப்ப ரொம்பவே கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கு. அதே சமயத்துல இத பத்தி கேக்குறாங்க, அங்க இருந்த ஒரு IRGCல முக்கிய தளபதியாக இருக்கக்கூடியவர்கிட்ட கேக்குறாங்க. ட்ரம்ப் சொல்றாரு, அவர் சொல்லிதான் நீங்க அந்த 750 பேர்த்த தூக்குல போடலையாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவரு வந்து பார்த்தா அவரு கிடக்குறாரு லூசுங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு, அப்படியா, அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் நாங்க பெண்டிங்கே வைக்கல, எங்களுக்கு வேற வேலை இருந்துச்சு அதனாலதான் போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாங்க எப்ப வேணா அந்த 750 பேர்த்த தூக்குல போடுவோங்கிறத வந்து இன்னைக்கு IRGC தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம நேத்தே சொன்னோம். ட்ரம்ப் எப்ப பார்த்தாலும் நடக்கிறதெல்லாம் தன்னாலதான் நடந்துச்சு, தான் தான் வந்து உலகத்துக்கே சமாதானத்தை பரப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுப்பாரு. ஆனா பார்த்தா ஈரான் அதை மறுத்திருக்காங்க. அவரு சொல்லிலாம் நாங்க கேட்கல, எங்களுக்கு இன்னும் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கக்கூடிய தேவை வரல, தேவை வந்தா நாங்க செய்யதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல 2 குண்டு வெடிப்பு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா டெஹ்ரான்லயே வந்து நடந்திருக்கு. ஈரானுடைய தலைநகரத்திலேயே ஏற்கனவே வந்து டெஹ்ரான்ல பல தடவை குண்டு வெடிப்புகள் வந்திருக்கு. எதுக்காகன்னு பார்க்கும்போது மொசாட்டுடைய உளவாளிகளை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆயுத குடோன்கள்ல வந்து குண்டு வெடிப்பை ஏற்படுத்துவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல வந்து இந்த கையேறி குண்டுகள் எல்லாம் போட்டு வெடிக்க வச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்ப நிறையவே வந்து போராட்டம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் சரி, அங்கங்க வந்து இப்ப டெஹ்ரான்ல 2 இடத்துல வந்து குண்டு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இது வந்து மொசாட்டுடைய அடுத்த பிளானா இருக்கும். ஏன்னா நல்லா கவனிச்சு பார்த்தா இந்த 12 நாள் போர் நடந்துச்சு பாருங்க. 12 நாள் போர் நடக்கும்போது 2 பக்கமே மாத்தி தாக்குனது உண்மைதான். ஆனா போர் நின்னு கரெக்டா 3வது நாள்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் வந்து இந்த சமாதானம் பேசி போர் நிறுத்தினதுக்கு பின்னாடி 3வது நாள்ல இருந்து அடி தொடர்ச்சியா ஒரு மாசத்துக்கு ஈரான்ல பல ஆயுத குடோன்கள் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அங்க போய் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணா எப்படி வந்து அந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சு, அது ஒரு தீ விபத்து கூட கிடையாது, அது ஒரு குண்டு வெடிப்பு. திடீர்னு வெடிச்சிரும், அந்த பில்டிங்கே வெடிச்சிரும். உள்ளுக்குள்ள இருக்கிறது வேற ஆயுதமா, அதனால வந்து பார்த்தா அது பெரிய லெவலுக்கு பரவிடும். நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அது ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தா இஸ்ரேல் வந்து உளவு படைகளை வச்சு அந்த மாதிரியான காரியத்தை பண்ணாங்க. இப்ப வந்து குண்டு வெடிப்பு ஆரம்பிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, போராட்டத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களா, அடுத்தது நாங்க குண்டு வெடிப்பை வந்து என்ன பண்ண போறோம், நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கிறதை காட்டுற மாதிரிதான் தெரியுது. இதுவும் கண்டிப்பா வந்து இஸ்ரேலுடைய வேலையா தான் இருக்கும். ஏன்னா ஈரானுக்குள்ள இதே மெத்தட பல தடவை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரான் இதை எப்படி கையாளுறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.